தாவேக்காவுடைய ஆட்சி தொடர்ந்து பல விமர்சனங்களுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு முன்னாடி ஒரு காணொளியில சொல்லியிருப்போம். கொஞ்ச நாள் போகட்டும். ஒரு 2, 3 மாசமாவது ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ப இவங்கள பத்தி விமர்சிக்கிறோமா? இல்ல என்ன மாரியான முடிவுகள் பாராட்டலாமா? அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு 2, 3 மாதங்கள் கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா 1 மாதம் கூட முழுசா முடியாத பட்சத்துல, பல விமர்சனங்கள் இவர்கள் மீது வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல நாமளும் வந்து அத தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படுது. இந்த ஆட்சி அப்படின்றது வந்து உண்மையிலேயே மக்களுக்கான ஆட்சியா செயல்படுதா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து அவர்கள் மேல தொடர்ந்து நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. முதற்கட்டமா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சது. அதாவது முதல் முறை அவங்களால செய்ய முடியல. அது பிரச்சனையே கிடையாது. ஆனா 2வது முறை செய்யறாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் கேட்கறது என்ன அப்படின்னா, வந்தே மாதரத்த அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அதாவது இந்தியாவுடைய தேசிய கீதம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு நீராடும் கடலோடுத்து இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து. அது இருக்கப்போ, இது 2மே போதுமானது. வந்தே மாதரம் எதற்காக பாடப்படுது? யாருக்காக பாடப்படுது? எந்த இடத்துல வந்தே மாதரம் இந்தியாவுடைய தேசிய கீதம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு? எங்கேயுமே குறிப்பிடப்படலையே! அப்படி இருக்கிறப்போ, எதுக்காக நம்ம வந்தே மாதரத்த தூக்கி பிடிக்கணும்? ஏன்னா, இன்னைக்கு இன்னைக்கு இதே வந்தே மாதரத்த நீங்க பாடுங்கன்னு சொல்ற இந்த ஆர்எஸ்எஸ் குரூப், நாளைக்கு வந்து லுங்கி டான்ஸ் பாட்டியும் நீங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவீங்களா? இல்ல அப்படிதான் தோணுது நமக்கு. அவன் எந்த ஹிந்தி பாட்டு நாளைக்கு வந்து நீங்க கொண்டாந்து போட்டு, "ஆ அரசு நிகழ்ச்சிகள்லாம் இதையும் பாடுங்கப்பா" அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவீங்களா? கேட்டுக்கலாமா? அது தவறு இல்லையா? இந்திய தேசிய கீதத்துக்கு நீங்க முன்னுரிமை குடுத்து, தமிழ் தமிழ் தாய் வாழ்த்துக்கு நீங்க 2ஆம் இடம் குடுத்திருந்தா கூட, இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் ஏன்னா அது வந்து தமிழக அரசு முதன்மையாக நின்னு அது நடத்தக்கூடிய ஒரு விழாவா இருந்தா, "தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடுங்கப்பா" அப்படின்னு கேட்கலாம். அது ஆளுநருடைய கையில இருக்கு. நம்ம ஆளுநர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். அவங்கள புடிச்சு கழுத்த நெரிக்கலாம் முடியாது. அந்த இடத்துல பரவால்ல. சரி ஓகே. அவங்க முடிவு அப்டின்னா ஓகே. ஆனா அப்படி இருந்தாலுமே, தேசிய கீதத்துக்கு கூட முன்னுரிமை இல்ல. வந்தே மாதரம் தான் முதல்ல வரணும் அப்டின்றோம்ல. அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த இடத்துல தான் இங்க ஒடுக்கப்படுறோம். நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்டின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அரசுக்கு நமக்குன்னு ஒரு அதிகாரம், நமக்குன்னு ஒரு அரசு கிடைச்ச பிறகும், நாம வந்து எவனோ ஒருத்தன் சொல்ற அந்த பாடல தான் கொண்டாந்து முதல்லயா பாடணும் அப்டின்னா, அது எப்டி? இதுல வந்தே மாதரம் மட்டும் தான் நம்ப சைடுல இருந்து நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்கறது வந்து வந்தே மாதரம்ன்ற பாட்டு தான். அது ஒரு இந்திய தேசிய கீதம் அப்படின்னு முதன்மையாக கருதப்பட்டு, இல்ல அது ஒரு இந்திய தேசிய கீதம் தான் அப்படின்னு அரசமைப்பு சட்டம் சொல்லி நாம அத தவறு கிடையாது. பின்பற்றினா தவறு கிடையாது. ஆனா அது ஒரு தேசிய கீதம் கிடையாது. இல்லையா? நமக்குன்னு ஒரு இந்திய தேசிய கீதம் செப்பரேட்டா இருக்கு. அத பாடிட்டு போலாமே! வந்தே மாதரத்த எதுக்கு பாடணும்? அதுதான் இங்க கேள்வி. அப்ப இந்த இடத்துலயும் நமக்கான உரிமை அப்படின்றது மறுக்கப்படுது. இந்த அரசு நமக்காக குறைஞ்சபட்சம் அத கூட செய்ய முடியாத இந்த அரசு, நாளைக்கு எப்படி ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க? ஏன்னா கவர்னர் எந்த அளவுக்கு மோசமான நிலைப்பாடுகளை எடுப்பாரு, எந்த அளவுக்கு நமக்கு எதிராக செயல்படுவாரு அப்படின்றத கடந்த ஆட்சி காலத்திலேயே நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10, 12 பில்ஸ் அவங்க பாஸ் பண்ணி, அதெல்லாம் அப்படியே நிலுவையில போட்டு, கடைசியில தமிழக அரசு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அத பரிசீலனை செஞ்சாங்க. அதுவும் நமக்கு வந்து முழுமையான ஒரு அ அசைன்மென்ட் அப்படின்றது வந்து ஆளுநர் சைட்ல இருந்து வரல. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ, இந்த மாதிரியான தீவிர பிரச்சனைகள் வருங்காலத்துல வரும்போது, இந்த அரசு எப்படி எதிர்க்கும்? நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த மாரி வந்தே மாதரம்ன்றத கூட உங்களால ரிமூவ் பண்ண முடியல. உங்களுக்கான அதிகாரம் கிடைச்ச பிறகும் உங்களால அத செய்ய முடியல. இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள கூட உங்களால செய்ய முடியல அப்படின்றப்போ, ஆளுநர் பிற்காலங்கள்ல கொடுக்க போற பெரிய பெரிய பிரச்சனைகள நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? மும்மொழி கொள்கை வரப்போகுது. அதாவது நான் ஒரு 2, 3 நாளா தொடர்ந்து சில ஆர்டிகில்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். சிபிஎஸ்சில வந்து 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புக்கு வந்து அதாவது இந்த மும்மொழி கொள்கைய வந்து அடிப்படையில நீங்க 3 மொழிகள வந்து கற்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து அழுத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப இத வந்து சிபிஎஸ்சில அவங்க முதற்கட்டமா கொண்டு வர போறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி வந்து அத செய்யும். அவங்க அத பின்பற்றுவாங்க. ஏன்னா அவங்க சென்ட்ரல் போர்டு கீழ தானே வராங்க. அவங்க அத பின்பற்றுவாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும்? அன்னைக்கு கூட நாங்க சொன்னோம். நாங்க வந்து கோரிக்கை வச்சோம். அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. நம்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்ல போறீங்களா?
இல்ல கேட்குறோம். அந்த மாரி ஏதாவது சொல்லப் போறீங்களா? ஏன்னா அது வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ வரலங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. பட் நாங்க கட்டுப்படுத்த முடியாதுங்க. அப்படின்ற மாரி ஏதாவது சொல்லப் போறீங்களா? அப்ப என்னதான் உங்களுடைய முடிவா இருக்கும்? மும்மொழி கொள்கையை நீங்க எப்படிதான் எதிர்க்கப் போறீங்க? இந்த மாரி சின்ன விஷயங்கள கூட உங்களால எதிர்க்க முடியல அப்படின்னா, மொழி ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க எப்படி எங்களுக்காக குரல் கொடுப்பீங்க? சரி இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நீங்க ஆட்சி எடுத்த ஒரு 2, 3 நாட்கள்ல நடந்த சம்பவம். வடவர் எதிர்ப்பு. வடவர் தமிழர்கள அடிச்ச ஒரு கொடூரம். திருப்பூர்ல நடந்தது. இதுவரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த மாரி ஒண்ணு நடந்தது அப்படின்றதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அ அதுக்கும் நீங்க குரல் கொடுக்கல. இப்போ இப்போ மக்கள் போராடிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஒரு 10 வயசு சிறுமிய வந்து கற்பழிச்ச காரணத்துக்காக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இது எல்லா ஆட்சிகள்லயும் நடக்கிற ஒண்ணு தான். அரசாங்கம் என்ன மாரியான நிலைப்பாடு எடுக்குது? முதல்வர் என்ன சொல்லப் போறாரு? மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நிலைப்பாடு? உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? வந்தா எங்க ஆட்சியில அந்த மாரிலாம் இருக்காது. அப்படி இருக்காது, இப்படி இருக்காது. பெண்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுடைய முதன்மை. அப்படியெல்லாம் போர்க்கொடி தூக்குனீங்கல்ல. இப்போ பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை தானே, பெண் குழந்தை தானே. என்ன உங்களுடைய நிலைப்பாடு? எந்த மாரியான முடிவுகள் நீங்க எடுக்கப் போறீங்க? இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும். பல வீடியோக்கள நம்ம பார்க்கும்பொழுது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பல இடங்கள் கத்திய வச்சுக்கிட்டு அவங்க ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பக்கம் என்னன்னா ரீல்ஸா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. இது எங்கிட்டு போய் முடிய போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த அரசு ஒரு கொஞ்ச காலம் போகட்டும். அவங்க பக்குவப்பட்டு அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சரியான ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வருமா? இது அப்படின்றதே ஒரு கேள்விக்குறிய ஏற்படுத்துது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னுவாங்க. தயவு செய்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஆரம்பத்திலேயே இவ்வளவு பெரிய தவறுகள தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு தாவேகா. இத எப்படி வந்து சரி கட்டப் போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம இதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இவங்க செய்த இவ்வளவு தவறுகளையும் நம்ம மன்னிக்க முடியாது. இதற்கு அவங்க இதுமேல் எடுக்கப் போற நிலைப்பாடுகள் என்ன? இத பொறுத்திருந்து பார்த்து அதற்கான விமர்சனங்களையும் நம்ம முன்வைப்போம். தமிழர், தமிழ்நாடு வளரட்டும்.